9 நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே ஒரு உத்தரவு ஒன்று போட்டாருங்க. டாஸ்மாக் கடையில 717 கடைகளை மூடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாரு. இந்த கோயில் இருக்கிற இடம், ஸ்கூல் இருக்கிற இடம், பொதுமக்களுக்கு இடையூறா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கிற கடைகளை மூடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு ஒன்று போட்டாரு. உத்தரவு போட்டாரு. ஆனா இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திமுக அரசுலயே பல கடைகளை மூடிட்டாங்க. பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற கடைகளை மூடினாங்க. அது மாத்திரம் இல்லாம ஸ்கூல் பக்கத்துல, கோயில் பக்கத்துல, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, அதை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குதோ அந்த கடைகள் எல்லாம் மூடி என்ன பண்ணாங்க, அதிரடி உத்தரவு போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க. இவர் 717 கடைகளை மூடணும். இதுல பெரும்பாலான கடைகள் ஆல்ரெடி மூடின கடைகள் தான். ஸோ ஒட்டு மொத்தமா 717 வந்துடுச்சா அப்படின்னா அது கணக்குல கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா திமுக அரசே இதுல பாதி கடைகளை மூடிட்டாங்க அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா புள்ளி விவரங்கள் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு புறம் இருக்கட்டும். உடனே விஜய் பார்த்தீங்களா, மதுக்கடையில மூடிட்டாங்க, போதைப் பொருள்லாம் அழிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான், எங்க தலைவர் தான் இப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த தரப்புல இருந்து போஸ்ட் போட்டு ரீல்ஸ் போட்டு தெரிக்க விட்டாங்க. இப்போ என்ன ஒரு புது சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் பார் சங்கம் இருக்குல்ல, அதுவும் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் இருக்காங்களா, இந்த 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, விஜய் அரசுக்கு ஒரு புதிய செக் வச்சிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தானே செக் வச்சு பார்த்திருப்பீங்க, அவங்க உங்களுக்கு செக் வச்சு பார்த்து இல்லையே அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க, விவாத பொருளை பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டாஸ்மாக் பார் ஊழியர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 717 கடைகளை நீங்க மூடுறீங்க ஓகே, ஆனா இந்த 717 கடைகள்ல பார் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா தனிநபர் கடனு, வங்கி கடனு, அந்த மாதிரி கடனுடனே வாங்கி தான் என்ன பண்ணிருக்காங்க, அதுல முதலீடு செஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த முதலீடுகளை யார் பதில் சொல்வா? அது ஒரு விஷயம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இந்த கடைகளை நீங்க மூடிட்டீங்க, பொது வெளியில என்ன பண்ணுவாங்க, மதுவை குடிப்பாங்க, பல விஷயங்கள் நடக்கும். இது பயங்கரமா இருக்கும். ஒரு டாஸ்மாக்ல பார்ன்றது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு திறம்பட செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமும் அதுல அடங்கியிருக்கு. ஏன்னா பார் சங்க ஊழியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 717 கடையிலையும் இந்த பார் நடந்தது, அந்த பாருடைய ஓனர்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதுல வேலை செஞ்சிருந்தாங்களே அவங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம 717 கடையை மூடுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டா என்னங்க அர்த்தம்? அது இல்லாம எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம திடீர்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி? இதை குறித்து அதிகாரிகளை கேட்டுக்கும் போது ஒரு வாரம் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னா, ஒரு வாரத்துல எப்படிங்க பண்ண முடியும்? ஒண்ணு அரசு இந்த நிவாரணத்தை கொடுக்கட்டும், ஒவ்வொரு பாருடைய ஓனர்களுக்கும் என்ன பண்ணணும், நிவாரணம் கொடுக்கட்டும். ஏன்னா கடனோட வாங்கி தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பாரை என்ன பண்ணிருப்பாங்க, நடத்திட்டு இருப்பாங்க. அதோட முதலீடு, அது மாத்திரம் இல்லாம வருமானம், இதெல்லாம் என்ன பண்றது, அரசு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார் ஊழியர்கள் சங்கம் என்ன பண்றாங்க, ஒரு கோரிக்கையை ஒரு செக் வைக்கிறாங்க. அடுத்தபடியா இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் இருக்கிறாங்களா, இந்த 717 கடை மூடினீங்க ஓகே, வரவேற்கிறோம், ரைட், எந்தவித மாற்று கருத்து இல்ல, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த 717 கடையில ஊழியர்கள் வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களுடைய நிலைமை என்ன? அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க, அதுக்கு ஒரு நிவாரணம் சொல்லுங்க. 8 மணி நேரம், அது மாத்திரம் இல்லாம சம்பள உயர்வு, இதை முன் வச்சு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் கூட இந்த அளவுக்கு செஞ்சதில்லை. இவர் வராரு, நல்லது செய்யறாரு, மக்களிடத்துல நல்ல பேர் வாங்கின்னு செய்யறாரு. ஆனா ஒவ்வொரு ஊழியர்களோட குடும்பத்தை யோசிச்சு, அவங்களும் குடும்பம் தாங்க, அவங்களும் மனுஷன் தான், அந்த குடும்பத்துக்கு யார் இது பண்ணுவா? சோ அரசு நாங்க மூட வேணாம்லாம் சொல்லல, மூடட்டும், ஆனா இந்த ஊழியர்களுக்கு மாற்று வழி என்ன, அதை யோசிச்சு செயல்படணும் அப்படின்னு பேசப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்க 717 கடை தான் மூடினீங்க, இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு இல்லைன்னா ஒட்டுமொத்தமா சேர்ந்து சங்கமே என்ன பண்ணனா 4000 கடையை, தமிழ்நாட்டில் இருக்கிற 4000 கடைகளை அதிரடியா மூடுவோம். அப்ப என்ன பண்ண முடியும் உங்களால? ஏற்கனவே இந்த 717 கடை மூடுனாங்களே, இதனால அரசுக்கு எவ்வளவு லாஸ் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 50,000 கோடி, மாசத்துக்கு 50,000 கோடிகள் வருவாய் இழப்பு ஏற்படுது. இதை எப்படி ஈடுகட்ட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ என்னன்னா 717 கடையை வந்தோடனே நீங்க ஜோர்ல மூடிட்டீங்க, மக்கள்லாம் உங்களுக்கு விசில் அடிக்கணும், மக்கள்லாம் உங்களுக்கு கை தட்டணும், மக்கள்லாம் உங்களை உயர்த்தி பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக 717 கடையை மூடிட்டீங்க ஓகே, ரைட், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த 717 கடையில வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமும் இந்த 717 கடையில பார்கள் நடத்திருப்பாங்களே பார் ஓனர், அதே போல அந்த ஊழியர்கள், இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு இந்த 717 கடை இல்ல, நீங்க எத்தனை கடை வேணா மூடிக்கங்க, மக்கள் கிட்ட எவ்வளவு வேணா கைத்தட்டல் வாங்கிக்கங்க, விசில் வாங்கிக்கங்க, எதனா வாங்கிக்கங்க,
ஆனா இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பாதிக்கப்படுதுல, இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நீங்க 717 கடையில வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை, ஒரு மாற்றுப்பாதையை கொண்டு வந்துட்டு ஒரு நிவாரணத்தை கொண்டுட்டு நீங்க முடிக்கீங்க. இல்லைன்னா நாங்க 4000 கடையை சங்கமே சேர்ந்து மூடும். அப்ப கவர்மெண்ட் என்ன நடத்தும்? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் டாஸ்மாக்ல இருந்து ஒரு பகுதி போகுது. அப்ப அப்படி இருக்கும்பொழுது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு தள்ளாடும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த டாஸ்மாக் ஊழியர் சங்கம் வந்து என்ன பண்றாங்க, எடுத்து சொல்றாங்க. இப்ப விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா 717 கடை மூடினார். இதுல கிடைக்கிற வருவாயை எதில ஈடுகட்ட போறாரு நம்ம விஜய் அவர்கள் அப்படின்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதனிடையில தான் பார் சங்க ஊழியர்களும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் சங்க ஊழியர்களும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, போராட்டம் எடுத்திருக்காங்க. அரசுக்கு ஒரு புதிய நெருக்கடி கொடுத்திருக்காங்க. ஓகே, நீங்க டாஸ்மாக மூடினீங்க, 717 கடை மூடினீங்க. ஆனா அந்த பகுதிகளில் மது அப்படின்றது வந்து விற்காம இருக்கிறாங்களா இல்ல ஒழிஞ்சு போச்சா, இதெல்லாம் கவனிச்சு பார்த்தாங்களா? எப்போதும் போல 6 மணிக்கெல்லாம் கடையை திறந்து வச்சு என்ன பண்றாங்க, சரக்கு வித்துனுக்குறாங்க அப்படின்னு வீடியோக்கெல்லாம் வருது. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்க, இங்க எடுத்தெடுப்புல அப்படிலாம் பண்ணிட முடியாதுங்க. நீங்க தமிழ்நாட்டு முழுக்க 717 கடையை நீங்க என்ன பண்ணி மூடி இருக்கீங்க. இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா நீங்க இதுல 717 கடையை மூடிட்டீங்க அப்படின்னு வரவேற்பு பெறலாம். ஆனா அங்க வேலை செய்த ஊழியர்களுடைய குடும்பங்கள் என்ன பண்ணும், அதை நீங்க யோசித்து பாத்தீங்களா? நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அவங்கள மக்கள் தானே, அந்த 8 கோடி பேர்ல அவங்களும் மக்கள் தானே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னங்க வாழ்வாதாரம்? நீங்க கடையை மூடுந்து தப்பு கிடையாது, இவங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில கூட இந்த அளவுக்கு விஷயம் படிப்படியா தான் கம்மி பண்ணாங்க. படிப்படியா கம்மி பண்ணதுனால கூட இந்த ஊழியர்களுக்கு என்னென்ன நிவாரணம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இந்த அரசு மேல எடுத்தங்கவுத்தம்லாம் செய்யல. ஏன்னா விஜய் அவர்கள் நல்லது பண்ணணும், எடுப்புல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாராட்டப்படணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுடைய குடும்பம் என்ன பண்ணும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு, இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்றதுதான் இங்க பெரிய விஷயமா இருக்குது. இந்த 717 கடையை இப்படி மூடிட்டு வேற விதத்துல திறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடிங்க, யோசித்து பாருங்க. 50,000 கோடியை எந்த துறையில விஜய் அவர்கள் ஈடுகட்ட போறாரு? இது இழப்பு தானே அரசுக்கு. ஏன்னா இந்த 717 கடை ஸ்கூல் ஆண்ட, அதே போல வந்து பாத்தீங்கன்னா கோயில் கிட்ட, பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற கடையை தான் மூடி இருக்கிறாங்க. சோ இங்க மூடிட்டு வேற இடத்துல திறக்க மாட்டாங்கன்னா நிச்சயம் திறப்பாங்க. இன்னும் விஜய் அவர்கள் வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரல. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாதான் விஜய் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். இந்த கடையை டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அந்த கடையை மூடுறேன், அந்த இடத்துல மூடுறேன், வேற இடத்துல நான் திறக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சோ 717 கிடையாது, 717க்கு மேலாக இந்த அரசு கடைகளை திறக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. இப்ப நடக்கிறத மட்டும் வச்சு தாவேக்காவினர் குதிக்க கூடாது வானத்துக்கு கீழுக்கும். இன்னும் நிறைய இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்கு. 7 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில இருந்து வராங்க. அவங்க என்னென்ன ஆட்டம் போட போறாங்க, அவங்க என்னென்ன சிலுமிசை செய்ய போறாங்க, என்னென்ன அட்டகாசம் பண்ண போறாங்க, பார்க்க தானே போறோம் அப்படின்னு தான் மக்கள் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு வராங்க. சோ எப்படியா இருந்தாலும் விஜய் அவர்கள் 717 கடையை மூடுந்து ரொம்ப 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 வரவேற்கத்தக்கது. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அந்த 717 கடையில வேலை செஞ்ச குடும்பங்கள், அதே போல வேலையாட்கள், அதே போல பார் வைத்திருந்தவர்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு விஜய் அவர்கள் என்ன மாதிரி நிவாரணம் கொடுக்க போறாரு? இப்போ அவருக்கு வந்து புதிய சிக்கலா இருக்கு. ஒருவேளை 717 கடை ஊழியர்களுக்கு இவர் நிவாரணம் கொடுக்கலாம், 4000 கடை மொத்தமா மூடிடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப கவர்மெண்ட் திவாலா ஆகிறதுக்காக கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.